Welcome to XTREMZ. இந்த வீடியோல நம்ம பார்க்க போற ப்ராடக்ட் VE laser gun fog light white and yellow color. இந்த fog light ஓட front sideல single LED இருக்கு and அதுக்கு மேல lens typeல கவர் ஆயிருக்கு. இந்த fog light ஓட body full and full heavy aluminum material and sideலயே நம்ம clamp fit பண்றதுக்கான holes இருக்கு. இதுல ஈஸியா clamp fit பண்ணிக்கலாம். and back sideல DRL light இருக்கு. இது பாத்தீங்கன்னா blue colorல எரியும். இது கூட வர வயரோட குவாலிட்டியும் சூப்பரா இருக்கு. இந்த fog lightல ரெண்டு டைப் ஆஃப் clamps இருக்கு. ஒன்னு பாத்தீங்கன்னா metal clamp. இதை நம்ம டைரெக்டாக ஃபாக் லைட்டில் ஈஸியாக ஃபிட் பண்ணிக்கலாம். அண்ட் அடிஷ்னலாக இது கூடவே PVC மெட்டீரியலில் handlebar ஃபிட்டிங் கிளாம்பும் இருக்குது. ஸோ இது நீங்கள் பைக்கோட handlebarல ஃபிட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஃபாக் லைட்டை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது கூடவே ஹெவி மெட்டலில் ஸ்க்ரூஸும் இருக்குது. இதை யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக எல்லா மாடல் வண்டியிலுமே இந்த ஃபாக் லைட்டை ஃபிட் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் டோட்டலாக 4 மோட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம லைட் ஆன் பண்ணுறப்போ பார்க்கிங் லைட் ஆன் ஆகும். பார்க்கிங் லைட் அப்போ ஃப்ரண்ட் சைடில் இருக்க LED ரெட் கலரில் எரியும் அண்ட் பேக் சைடில் இருக்க DRL ப்ளூ கலரில் எரியும். அண்ட் செகண்ட் டைம் நம்ம ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறப்போ yellow கலர் லைட் ஆன் ஆகும். அண்ட் தேர்ட் டைம் நம்ம ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் லைட் ஆன் ஆகும். அண்ட் ஃபோர்த்து டைம் நம்ம ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் ஃப்ளாஷ் ஆகும். இந்த மாதிரி இதில் 4 மோட்ஸ் இருக்குது. நம்ம ஒவ்வொரு தடையும் லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறப்போ ஒவ்வொரு மோடாக சேஞ்ச் ஆகும். அண்ட் இதில் டோட்டலாக 2 வயர்ஸ் இருக்குது. பிளாக் அப்புறம் ரெட் கலர் ஒயர். ஸோ இதில் பிளாக் ஒயரை மைனஸ் லைனில் கனெக்ட் பண்ணும், ரெட் ஒயரை பாசிட்டிவ் லைனில் கனெக்ட் பண்ணும். அண்ட் இதுக்கு நம்ம லைன் கொடுக்கறது டைரக்ட் 12 DC லைனில் கனெக்ட் பண்ணும். AC லைன் டைனமோ கரண்ட்டில் ஒர்க் ஆகாது. இந்த ஃபாக் லைட் யூனிவர்சல் டைப். நீங்கள் எந்த மாடல் வண்டி வச்சுருந்தாலும் சரி, எல்லா மாடல் ஸ்கூட்டி, கார், ஆட்டோ, டெம்போ, மினி டோர், பைக் இந்த மாதிரி எல்லா வண்டிக்குமே 12 DC லைனில் கனெக்ட் பண்ணி இந்த ஃபாக் லைட்டை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த லைட்டோட சைஸ் பார்த்துடலாம். லைட்டோட ஃப்ரண்ட் சைடில் லெஃப்ட் ரைட் டோட்டல் சைஸ் 3 cm அண்ட் லைட்டோட சைடில் லெஃப்ட் ரைட் டோட்டல் சைஸ் 5 cm. நெக்ஸ்ட் நம்ம இந்த PVC handlebar ஃபிட்டிங் கிளாம்போட சைஸ் பார்த்துடலாம். கிளாம்போட லெஃப்ட் ரைட் டோட்டல் சைஸ் 3.8 cm. கிளாம்போட டாப் டு பாட்டம் டோட்டல் சைஸ் 4.6 cm. அண்ட் கிளாம்போட சைடில் திக்னஸ் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட் 1.2 cm. நெக்ஸ்ட் இந்த மெட்டல் கிளாம்போட சைஸ் பார்த்துடலாம். மெட்டல் கிளாம்போட ஃப்ரண்ட் சைடில் லெஃப்ட் ரைட் டோட்டல் சைஸ் 3.5 cm. கிளாம்போட டாப் டு பாட்டம் டோட்டல் சைஸ் 1.8 cm. அண்ட் கிளாம்போட சைடில் லெஃப்ட் ரைட் டோட்டல் சைஸ் 3.5 cm. நெக்ஸ்ட் நம்ம இந்த ஃபாக் லைட்டோட பிரைட்னஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ப்ராடக்ட் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட் www.xtremz.inல நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி நம்மளோட அஃபிஷியல் ஆப் XTREMZ.in கூகுள் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. நம்மளோட ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதுலேயும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் இந்த ப்ராடக்ட்டோட பை லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணியும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 12 DC லைனில் கனெக்ட் பண்ணி இந்த ஃபாக் லைட்டோட பிரைட்னஸ் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம ஆன் பண்ணி பார்த்தீங்கன்னா பார்க்கிங் லைட் ஆன் ஆயிடுச்சு. ஸோ பார்க்கிங் லைட் இது பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இருக்குது. நீங்கள் ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கனாலே தெரியும். பார்க்கிங் லைட் அப்போ பேக் சைடில் இருக்க DRL ஆன் ஆயிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் எரியுது. ஃப்ரண்ட் சைடில் இருக்க பார்க்கிங் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு ஒரு லைன் மாதிரி ரெட் கலரில் எரியுது. ஸோ இது லுக் வைஸ் பார்க்குறதுக்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அண்ட் யூனிக்காகவும் இருக்குது. ஸோ நம்ம பைக்கில் கார்லெலாம் ஃபிட் பண்ணிவிட்டு பார்க்குறப்போ அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ நீங்கள் வெளியே வந்து பார்க்குறப்போ இந்த லைட்டோட ஃப்ரண்ட் சைட் லுக் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம செகண்ட் டைம் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி பார்க்கலாம். செகண்ட் டைம் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா எல்லோ லைட் அண்ட் பேக் சைடில் இருக்க DRL லைட்டும் ஆன் ஆயிடுச்சு. இந்த லைட்டோட ஃபோக்கஸ் நல்லா வைட் ஆங்கிளில் கவர் ஆகுது. ஸோ பிரைட்னஸும் சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் தேர்ட் டைம் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணலாம். தேர்ட் டைம் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் லைட் ஆன் ஆயிடுச்சு அண்ட் பேக் சைடில் இருக்க DRL லைட்டும் ஆன் ஆயிடுச்சு. இந்த ஒயிட் லைட்டோட ஃபோக்கஸும் நல்லா வைட் ஆங்கிளில் கவர் ஆகுது. நெக்ஸ்ட் ஃபோர்த் டைம் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணலாம். ஃபோர்த் டைம் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறப்போ ஒயிட் லைட் ஃப்ளாஷ் ஆகுது அண்ட் இது கூடவே பார்த்தீங்கன்னா பார்க்கிங் லைட்டும் ஃப்ளாஷ் ஆகுது. பேக் சைடில் இருக்க DRL லைட் ப்ளூ கலரில் ஆன் ஆயிடுச்சு. இந்த மாதிரி இதில் டோட்டலாக 4 மோட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு தடவையும் நம்ம லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறப்போ ஒவ்வொரு மோடாக ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும். இப்போ இந்த VE laser gun white and yellow fog லைட்டோட நைட் வியூ எப்படி இருக்குன்னு செக் பண்ணிடலாம். ஃபஸ்ட் நம்ம பார்க்கிங் லைட்டோட பிரைட்னஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஆன் பண்ணணுமே பார்த்தீங்கன்னா பார்க்கிங் லைட் ஆன் ஆயிடுச்சு அண்ட் பேக் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் DRL எரியுது. அண்ட் இதோட லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறது ஒரு லைட்டோட பிரைட்னஸ். நீங்கள் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கனாலே தெரியும். லெஃப்ட் அண்ட் ரைட் சைட் பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் டைப்பில் DRL எரியுது. ஸோ இப்போ நம்ம செகண்ட் டைம் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறப்போ எல்லோ கலர் லைட் ஆன் ஆயிடுச்சு
அண்ட் பேக் சைடில் இருக்க ப்ளூ கலர் DRLும் ஆன் ஆயிருச்சு. ஸோ இந்த லைட் வெளியே வந்து பார்க்குறப்போ அவுட்லுக் பார்க்குறதுக்கே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. அண்ட் எல்லோ லைட்டோட பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா நல்லா வைட் ஆங்கிளில் கவர் ஆகுது. ஆப்போசிட்டில் என்ன இருக்குன்றதை தெளிவாகவே பார்க்க முடியுது. ஸோ இங்கேருந்து அந்த கேட் பார்த்தீங்கன்னா 60 feet டிஸ்டன்ஸ் இருக்கும். அது வரைக்குமே இதோட பிரைட்னஸ் சூப்பராக இருக்குது. அண்ட் பேக் சைடில் இருக்க பில்டிங்கில் அடித்து கட்டுறேன் பாருங்கள். ஸோ அதுலேயுமே இதோட ஃபோக்கஸ் சூப்பராக கவர் ஆகுது. ஸோ நீங்கள் வண்டியில் ஃபிட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி கீழே ஃபோக்கஸ் ஆகிற மாதிரி லைட் வச்சுக்கலாம், இல்லை நல்லா லாங் ஃபோக்கஸ் வேணாலும் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம தேர்ட் டைம் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணலாம். தேர்ட் டைம் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் லைட் ஆன் ஆயிருச்சு. அண்ட் இதோட ஃபோக்கஸும் நல்லா வைட் ஆங்கிளில் கவர் ஆகுது. ஸோ ஆப்போசிட்டில் என்ன இருக்குன்றதை தெளிவாகவே பார்க்க முடியுது. பைக், கார், ஸ்கூட்டர் இந்த மாதிரி எல்லா வண்டிக்குமே 12 volt DC லைனில் கனெக்ட் பண்ணி இந்த ஃபாக் லைட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் டைம் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறப்போ ஒயிட் கலரில் ஃப்ளாஷ் ஆகும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபோர்த் மோட். ஸோ இப்போ நம்ம 2 லைட் ஆன் பண்ணி இதோட பிரைட்னஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு செக் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பார்க்கிங் ஆப்ஷன். செகண்ட் டைம் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா எல்லோ லைட் ஆன் ஆயிருச்சு. அண்ட் 2 லைட் வைக்கிறப்போ இதோட பிரைட்னஸ் இன்னும் அதிகமாக இருக்குது. ஸோ லெஃப்ட் ரைட் ஃபுல்லாக கவரேஜ் ஆகிறதும் பார்த்தீங்கன்னா இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் வண்டியில் லைட் ஃபிட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி லெஃப்ட்டில் ஒரு லைட்டும் ரைட் சைடில் ஒரு லைட்டும் ஃபோக்கஸ் ஆகிற மாதிரி வச்சுக்கலாம், இல்லை கீழே பாட்டமில் ஒரு லைட்டும் டாப் சைடில் ஒரு லைட்டும் ஃபோக்கஸ் ஆகிற மாதிரியும் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம தேர்ட் டைம் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணலாம். ஸோ தேர்ட் டைம் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா ஒயிட் லைட் ஆன் ஆயிருச்சு. ஸோ நார்மலாக நீங்கள் ஒயிட் லைட் தேவைப்பட்டால் ஒயிட் லைட் யூஸ் பண்ணிக்கலாம், மழை டைம்ல எல்லாம் எல்லோ லைட் தேவைப்பட்டாலும் எல்லோ லைட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் பைக், கார், ஆட்டோ இந்த மாதிரி எல்லா வண்டிக்குமே 12 volt DC லைனில் கனெக்ட் பண்ணி இந்த ஃபாக் லைட்டை யூஸ் பண்ணிக்கலாம். AC லைன் டைனமோ கரண்ட்டில் ஒர்க் ஆகாது. ஸோ நைட் டைமெல்லாம் நீங்கள் அதிகமாக ட்ராவல் பண்ணுறீங்க, ஹைவேஸ்லாம் ட்ராவல் பண்ணுவீங்க, ஃபாரஸ்ட் சைட்லாம் போகிற மாதிரி இருந்தால் உங்களுக்கு இந்த லைட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் டைம் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறப்போ ஒயிட் லைட் ஃப்ளாஷ் ஆகும். ஸோ இந்த மாதிரி இதில் மொத்தம் 4 மோட்ஸ் இருக்குது. அண்ட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த லைட்டோட பிரைட்னஸ் அண்ட் குவாலிட்டி லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. இது வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச ரைடர்ஸ்க்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த ப்ராடக்ட்டை பற்றின கருத்துக்களையும் ஆல்ரெடி நீங்கள் இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணியிருந்தா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ரிவ்யூவையும் கமெண்ட் செக்ஷனில் அப்டேட் பண்ணுங்கள். இது போல் ஆட்டோமொபைல் சம்மந்தமாக எந்தெந்த ப்ராடக்ட்ஸை ரிவ்யூ பண்ணணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அந்த ப்ராடக்ட்டோட டீட்டெயில்ஸை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் நாங்கள் அந்த வீடியோவை அப்லோட் பண்ணுவோம். இது வரைக்கும் நம்ம எக்ஸ்ட்ரீம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் ரெகுலராக அப்லோட் பண்ணுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட் ஆகும். அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் பாய் ஃப்ரம் எக்ஸ்ட்ரீம்ஸ் டீம்.